விஜய் சேதுபதியோட படம் ரீசனா வந்து படம் எப்படி இருக்கு? ஏஸ் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரியான படமும் கிடையாது, ரொம்ப கழுவி ஊத்துற படம் மாதிரி கிடையாது. ஓகே, ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். பட் எனக்கு பர்சனலா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அப்படின்னு ஓவர் ஹைப்பான எந்த சீன்ஸுமே கிடையாது. இந்த கமர்ஷியல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப மாசான பிஜிஎம்லாம் போட்டு ரொம்ப மாசான அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அது இங்க பெருசா இல்லை. பட் ஆனா வந்து கதைக்களம் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அந்த ஒரு சில டீட்டெயிலிங் வந்து ஒழுங்கா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து அப்படியே ரொம்ப சட்டிலா முடிச்ச மாதிரி ஆச்சு. எனக்கு என்னமோ வில்லனுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையும் வில்லனை வந்து ஒரு நார்மலா வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலா ஒரு பேருக்குன்னு வச்சுட்டு ஹீரோக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஹைக்யூ எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளமுக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இந்த ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம ஏதோ ஒரு ப்ராப்பரா ஒரு கதையை இதை எடுத்துட்டு வராம நார்மலா எடுத்துட்டு போன மாதிரி இருந்து. பட் ஓகே, நீங்க தியேட்டர்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் வாட்சா வந்து இருக்கும். ஹீரோயினை பொறுத்தவரையும் அவங்க ஒரு நல்ல கேமியோ வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் வருவாங்க, அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நேரம் போய் பேசுவாரு, திருப்பி ஒரு ட்ரெஸ் ஒரு மேட்ரு வரும், கடைசியா கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அவங்களே வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு ஹீரோயினா வந்து நம்ம அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாட்டுக்காகவோ ஒரு 2-3 பாட்டு அந்த மாதிரியும் இல்லை. அண்ட் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுக்கான ஒரு வெயிட்டான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ற மாதிரி இருக்கு. யோகி பாபு ஆஸ் யூஷுவல். பட் ஒரு நல்ல ஒரு பெரிய காமெடியெல்லாம் அவர்கிட்ட வந்து இந்த படத்துல வந்து எதிர்பார்க்கல. சின்னதாக வரும், அது அப்படியே போற போக்குல இது ஒரு காமெடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வேணா சிரிக்கலாம். மற்றபடி படத்துல ஹைலைட்டடா சொல்லணும் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாதுங்க. விஜய் சேதுபதி சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலா இருக்கு. மேபி இந்த படத்துக்கு அவரோட கேரக்டரைசேஷன் அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து இன்னுமே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஒரு டீசென்ட் வாட்சா வந்து இருக்கும். பாருங்க, ரொம்ப ஒஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸ் பகுதி மட்டும் நீங்க போனீங்க பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்லாம ஏதோ லைட்டா அப்படியே முடிஞ்ச மாதிரி இருக்கும். லுக் வைஸ் எல்லாம் பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்ல. அவர் ஜிம்முக்கு அவரே வந்து அந்த ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, ஜிம்முக்கு போனேன் ஆனா உடம்பு குறைச்சு அப்பெல்லாம் இல்ல, இதுக்கு போனோம்னாங்க ஒர்க் அவுட் எல்லாம் கொஞ்சம் பண்ணோம்னாங்க அதுக்குன்னு போனேன்னு. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இவரை வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து போடும்போது அவருக்கு அந்த பாடி வெயிட் வந்து தெரியுது. மேபி இன்னுமே வந்து டைரக்டர் எதிர்பார்த்திருக்கலாம். பட் அது இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல அவரால் அந்த ஒரு வெயிட் வந்து கம்மி பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க சிம்பு அவரெல்லாம் வந்து பாத்தீங்க, ஒரு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னே ஒரு பெரிய கேப் வந்து எடுத்தாங்க. அந்த கேப் வந்து ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு அந்த ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டைமை ஒதுக்கி நியூட்ரிஷனிஸ்ட் கூட ஒரு டைமை ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. நம்ம விஜய் சேதுபதி சாரே வந்து சொல்லியிருந்தாரு, இல்லை எனக்கு வந்து சாப்பாடு அப்படின்னா ஒரு சில சாப்பாடுங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு செட் ஆகாது, நம்ம ஃபுட்டெல்லாம் தான் வந்து செட் ஆகும். அதே மாதிரி ஒர்க் அவுட் அப்படின்றதும் பெரிய ஈடுபாடுலாம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக பண்ண சொன்னாங்க, அதை தான் பண்ணேன்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட் வந்திருக்கு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா அந்த படத்தோட ஐடியாலஜி, அந்த படத்தோட அந்த ஒரு அவுட்லைன் கதை வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் உள்ளுக்குள்ள இன்னுமே டீடைலிங் வச்சிருக்கணும். ஒரு ஹேஸ்ட் அப்படின்றது படத்துல டக் அப்படின்றதுக்குள்ள வந்து போயிடும், என்னடா ஹேஸ்டா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த ஒரு ஹேஸ்ட்டை வந்து அவர் பண்ணுவாராம், ஒரு நார்மலா ஒரே ஆளா வந்து பண்ணுவாராம், கடைசியா வந்து வருவாராம். அண்ட் அங்க வந்து ஒரே ஒரு ஆள் பார்த்துட்டு போறான், அது கடைசியா தான் ரிவீல் பண்ணுவாங்க, அது வந்து நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக் எரர்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு ஆள் போய் ஹேஸ்ட் பண்ணிட்டு வர முடியுது அப்படின்னா அதான் நம்புற மாதிரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வந்து படத்தை வந்து கொஞ்சம் லைட்டா வந்து இது பண்ணுச்சு. மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் புதுசா இன்னொருத்தவங்களும் வந்து ஹீரோட காம்பினேஷன்ல வந்து வருவாங்க, ஹீரோ யோகி பாபு, அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ஷார்ட் பீரியட் வரும் நல்லா இருக்கும். பட் இன்னுமே வந்து நல்லா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், ஐடியாலஜி இன்னும் நல்லா பில்ட் பண்ணியிருந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.